அனைவருக்கும் வணக்கம். சென்னை அகாடமி ஃபார் சிவில் சர்வீஸ்ல இருந்து நான் உங்க கமலேஷ் பேசுறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 5 அக்டோபர் 2025ல இருந்து நம்ம அகாடமியில நியூ கிளாஸஸ் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப எஸ்ஐ தேர்வுனா என்ன, அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா 2 பேருக்கும் இப்போ ஒன்னா ஆக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். 100 கொஸ்டின் கேட்பாங்க, மினிமம் 40 மார்க் எடுக்கணும். அப்போ உங்களுக்கு 100 மார்க்ல எவ்வளவு எடுக்கணும்? 40 மார்க் எடுத்தால் போதுமானது. அப்போ 100 கொஸ்டின்ஸ்ல 40 கொஸ்டின்ஸ் மட்டும் போட்டா போதும் பேப்பர் 1க்கு. அப்ப பேப்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் பேப்பர். அப்ப பேப்பர் 2 தான் மெயினானது. 140 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஆஃப் மார்க் 0.5. அப்ப மொத்தம் 70 மார்க்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் 15 மார்க்கு, இன்டர்வியூ 10 மார்க்கு, அதுக்கப்புறம் என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் இருந்தால் 5 மார்க் கொடுக்கப்படும். அப்ப மொத்தம் 100 மார்க்ஸ். அப்ப எஸ்ஐ தேர்வுக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா 3 கட்டு விஷயத்த பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிட்டன்ல பாஸ் ஆகணும், பிசிக்கல், அடுத்து இன்டர்வியூ. இந்த 3 கட்டத்துக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா ரிட்டன்ல கிளியர் பண்ணணும். அப்ப ரிட்டனுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. ரிட்டன்ல வருங்க 140 கொஸ்டின்ஸ். அப்ப இந்த ரிட்டன்ல 140 கொஸ்டின்ஸ் 80 கொஸ்டின்ஸ் 60 கொஸ்டின்ஸ் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுவாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி. இந்த 80 கொஸ்டின்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ் 30 கேள்விகள் சயின்ஸ்ல இருந்தும், 35 கேள்வி சோஷியல்ல இருந்தும், கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஜிகேல இருந்து 15 கேள்விகளும் கேட்கப்படும். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 60 கொஸ்டின்ல 10 கேள்வி தமிழும், 10 கொஸ்டின் இங்கிலீஷ் கிராமரும், 40 உளவியல் சைக்காலஜில இருந்து கேட்கப்படும். அப்போ 140 கொஸ்டின்ஸ்ல நம்ம எவ்வளவு கேள்வி சார் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 பிளஸ் கொஸ்டின்ஸ் நம்ம போடணும். அப்பதான் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் ஆகும். அப்போ இந்த 140 கொஸ்டின்ஸ்ல 120 பிளஸ் போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஸ்கூல் புக் பிரைமரி சோர்ஸ் 6ல இருந்து 10 புக்கை ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். அதுல இருந்து 50ல இருந்து 55 கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு அடுத்து 11th 12th புக்கை படிக்கணும். அதுல இருந்து 12ல இருந்து 15 கேள்விகள் கேட்கப்படும். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய கேள்விகள் ஜிகேல கேட்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 6th to 10th புக்கை கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் 11th 12th புக்கை கவர் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டினும் புக் பேக்கும் படிக்கணும். அப்ப பாக்ஸையும் புக் பேக்கையும் சேர்த்து படிக்கணும். அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். அப்போ இதான் பேட்டர்ன். ரிட்டன்ல கிளியர் பண்ணணும்னா 120 பிளஸ் கொஸ்டின்ஸ் நீங்க போடணும். இப்ப அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம அகாடமியில என்னென்னலாம் சார் அட்மிஷன் ஜாயின் பண்ணிட்டோம்னா புக் ப்ரொவைட் பண்ணுவீங்க. நல்லா பாருங்க, அறிவியலுக்கு புத்தகம் வழங்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உளவியலுக்கு புத்தகம் வழங்கப்படும். அதுக்கப்புறம் ஆங்கிலத்துக்கு கிராமருக்கு வழங்கப்படும், தமிழுக்கு வழங்கப்படும், பொருளாதாரம், வரலாறு, புவியியல், அரசியல் அமைப்பு எல்லாத்திற்கும் புக் வழங்கப்படும். அப்ப புக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடக்குதோ அது கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒர்க் நோட்ஸா உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்தந்த டாபிக்ல இருந்து டெஸ்டும் வச்சிருவோம். அப்ப ரெகுலரா கிளாஸ் போகுது, ரெகுலரா ஒர்க் ஷீட்டும் கொடுத்துருவோம், ரெகுலரா உனக்கு டெஸ்டும் போகும். அப்போ ரிட்டன் ஓகே சார் 70 மார்க்குக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடுறீங்க. அடுத்து பிசிக்கல்னு ஒண்ணு இருக்கே சார், அதுக்கு என்ன சார் பண்றது? அடுத்து பாருங்க, பிசிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிசிக்கல். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு மொத்தம் 15 மார்க் உண்டு பிசிக்கல்ல. ஒவ்வொன்றுத்துக்கும் டபுள் ஸ்டார் போடணும். அப்ப 15க்கு 15மே நீங்க போடணும் பிசிக்கல்ல. அப்ப பிசிக்கல்ல அனுபவம் வாய்ந்த நபரை வச்சு பிசிக்கல் ட்ரைனிங்கும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து இன்டர்வியூ. அனுபவம் வாய்ந்த நபர்களை வச்சு 10 மார்க் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல நீ 8.5 மேல போடணும். அப்போ பிசிக்கலும் ப்ராப்பரா நடத்தப்படுகிறது, இன்டர்வியூவும் ப்ராப்பரா நடத்தப்படுகிறது. உனக்கு 3 கட்டமான தேர்வுகளும் அழகாக நடத்தப்படுகிறது. ரிட்டனுக்குமே நல்ல அனுபவம் வாய்ந்த வாத்தியாரு, அதுக்கப்புறம் பிசிக்கல் நடத்தப்படுகிறது, இன்டர்வியூவும் நடத்தப்படுகிறது. சார் கிளாஸஸ் எப்படி சார் போகும்? 200 மணி நேரம் வகுப்புகள் போகும். அதுக்கப்புறம் 25 தேர்வுகள் வைக்கப்படும்.
ஒவ்வொரு ஒட்டி கிளாஸ் முடிஞ்ச உடனே அதற்கான நோட்ஸ் வழங்கப்படும், அதுக்கான தேர்வு நடத்தப்படும். சிறப்பு கவனம் பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு உளவியல் வராது, அதற்கும் அறிவியல் சயின்ஸ் வராது, அதற்கும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு கிளாஸும் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பைலிங்குவல்ல வழங்கப்படும். அப்போ உங்களுக்கு டெஸ்ட் நடக்குது, எல்லாமே ப்ரொவைட் பண்றோம், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். 5 அக்டோபர் 2025 இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்ல, 3 விதமான தேர்வுகள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விரைவாக நோட்டிபிகேஷன் வரப்போகுது. TN USRB SI 2025 நம்ப காலமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.